ஹலோ அபிலாஷ் அகஸ்டஸ் ஹியர். இன்றைக்கி வந்து இது ஆப்ஷனாலிட்டி ப்ராப்ளம் ஆர் வந்து பேரடாக்ஸ் ஆஃப் சாய்ஸ் பற்றி பார்க்கலாம். இது வந்து ரீசெண்டாக வந்து வருண் மாயா அப்படின்னு ஒருத்தரோட வீடியோ வந்து யூடியூப்பில் இருக்குது, ஃபிக்ஸ் யுவர் கெரியர் அப்படின்ட்டு. அந்த வீடியோ வந்து நல்ல வீடியோ, கொஞ்சம் லாங் ஃபார்ம் வீடியோ தான். நானே பார்க்கும்போது தூங்கிட்டேன். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா அந்த வீடியோ வந்து பாருங்கள். ஸோ இது வந்து அந்த ப்ராப்ளம் வந்து ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ரொம்ப என்ன சொல்கிறது, பேசிக்கான ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன். இப்போ உங்ககிட்ட வந்து 2 ஐஸ்கிரீம் சாய்ஸ் கொடுத்து இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணு அப்படின்னா, நீங்கள் வந்து ஈஸியாக ஒன்று சூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகம். இப்போ சாக்லேட்டாக வெண்ணிலாவானா நிறைய பேருக்கு அவங்க ப்ரிஃபரன்ஸ் வந்து முன்னாடியே இருக்கும். சூஸ் பண்ணிட்டு அதை சாப்பிட்டு நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. இதே உங்ககிட்ட வந்து ஒரு 50 இல்லை 100 ஃப்ளேவர் ஐஸ்கிரீமை கொடுத்துட்டு இதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி சாட்டிஸ்ஃபை ஆக ட்ரை பண்ணோம் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இந்த 50ஐயும் ட்ரை பண்ணுறதே முதல்ல ஓவர்வெல்மிங்காக இருக்கும். ஒன்றுத்தையும் கம்பேர் பண்ணுறதும் மைண்டில் வந்து ஓவர்வெல்மிங்காக இருக்கும். கான்ஸ்டண்ட்டாக யோசிச்சு டெசிஷன் ஃபிட்டிக் ஆகும். சரி எல்லாம் பண்ணி கடைசியில் ஒன்று சூஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட நீங்கள் அதை சாப்பிடும் போது கூட ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டீங்க. ஏன்னா அந்த 50ல் ஏதாவது ஒன்று கூட உங்கள் மைண்டை வந்து டேஸ்ட் பண்ணும்போது கம்பேர் பண்ணிட்டே இருப்பீங்க. ஒருவேளை அதை எடுத்தால் பெட்டராக இருந்திருக்குமோன்ட்டு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து ஆல்ரெடி இது வந்து மனுஷங்களுக்கு இருக்க ஒரு வீக்னஸ் தான். நம்மளால் வந்து ஒரு சிங்கிள் விஷயத்தை வந்து கமிட்டடாக ஃபோக்கஸ்டாக பண்ண முடியல. ஏன்னா நமக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கப்போ இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா. நானே வந்து இந்த யூடியூப் ஆரம்பிச்சதுலேருந்து வீடியோவாகவே நான் நிறைய விஷயம் சொல்லியிருப்பேன். அது தோணுது இது தோணுதுன்ட்டு. ஸோ இது ஒரு பேசிக்காக ஹியூமன் ப்ராப்ளம். பட் இது எங்கே நிறைய இடத்துல எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, சில இடத்துல வந்து இது எல்யூஷன் ஆஃப் ஆப்ஷன் சொல்லுவாங்க. அதாவது நமக்கு ஆப்ஷன் இருக்க மாதிரி காட்டுவாங்க, ஆனால் அங்கே நமக்கு ஆப்ஷனே இருக்காது. இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெட்ஃப்ளிக்ஸ் வந்து பண்ணுவாங்க. இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் வந்து உள்ளே போனீங்கன்னா, நீங்கள் சாப்பிடும் போது ஏதாவது படம் சீரிஸ் பார்க்கலாம், நெட்ஃப்ளிக்ஸ் ஓப்பன் பண்ணுவீங்க. ஆனால் நீங்கள் அதை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே உங்கள் சாப்பாடே முடிஞ்சு போயிடும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வேணும்னே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து அப்படியே உங்கள் ஸ்க்ரீனில் வந்து போட்டு தாக்குவாங்க டைல்ஸாக. அவங்க உங்களை என்ன பார்க்க வைக்கிறோன்னு புஷ் பண்ணுறாங்களோ அதுக்கு மட்டும் ரேட்டிங்கோ பெரிய பேனர்லேயோ கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் வந்து தேடி தேடி டயர்டாகி கடைசியில் இதில் ஏதாவது ஒன்றே பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துருவீங்க. பேசிக்காக உங்களை டயர்டாக்கி உங்களை ஏதோ ஒன்று கிளிக் பண்ணி அவங்க பார்க்க வைக்கிறது அவங்கள அதை வந்து அச்சீவ் பண்ணிடுவாங்க. நான் கூட இந்த மாதிரி ஆஃபீஸில் வந்து இன்றைக்கி சின்னதாக ஒன்று ட்ரை பண்ணேன். இன்றைக்கி வந்து ஒருத்தனுக்கு வந்து ஒரு கிஃப்ட் வாங்கி தரணும். எனக்கிட்ட வந்து ஒரே ஒரு நல்ல ஐடியா தான் இருந்துச்சு, இன்னொரு மொக்க ஐடியா இருந்துச்சு. அந்த நல்ல ஐடியாவே ஒரு மொக்க ஐடியா தான். சரி ஏதோ ஒன்று விட்டுருங்க. இப்போ நான் அதை வந்து ஆப்ஷனாக கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது நான் இந்த 2 பேரில் ஒன்று சூஸ் பண்ணேன் அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ அவன் எதை தொட்டிருந்தாலுமே நான் வந்து அதை தான் வாங்கி கொடுத்துருப்பேன்றது எனக்கு தெரியும். ஆனால் என்னென்னா சம்டைம்ஸ் வந்து நமக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் நமக்கு கொஞ்சம் பெட்டராக ஃபீல் ஆகும். அதனால் அந்த ஒரு குட்டி சந்தோஷத்தை மட்டும் கொடுங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்க மாதிரி கொடுத்துட்டு கடைசியில் நான் எனக்கு என்ன தோணுதோ அதை தான் நான் வந்து வாங்கி கொடுத்தேன். அதை அவன் பார்த்துட்ருப்பான்னு நினைக்கிறேன். சரி ஓகே, பார்த்துக்கலாம் நாளைக்கு. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. டேக் கேர். டூ வாட் யூ லவ், லவ் வாட் யூ டூ.